வணக்கம் நண்பர்களே. கோஆப்டி எக்ஸாமுக்கு குறிப்பா மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கி போட்டித் தேர்வு, அதாவது டிசிசிபி அப்புறம் எஸ்ஆர்பி தேர்வுக்கு நீங்க தயாராகிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த காணொலி கூட. நிறைய பேர் நம்மகிட்ட அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியல் வித் ஆன்லைன் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறோம். ஒரு டெமோவே இருக்க போது ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க, நோட்டிபிகேஷன் எப்போ வரனே தெரியல, நீங்க சும்மா படிக்க சொல்றீங்களே அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுல இயலும். இப்போ பாத்தீங்கன்னா தமிழக அரசு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தி, அதுவும் நடப்பு நிதியாண்டுனா 2025-2026 ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தி பட்ஜெட் கூட்டத்தொடர்ல சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நியூஸ்ல கேட்டிருப்பீங்க, செய்தித்தாள பார்த்திருப்பீங்க. சோ நமக்கான அறிவிப்பு, அது நம்மளுக்கு நான் ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். 2019 தான் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போட்டாங்க. சோ அப்போ இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஆட்கள் எடுத்து. அதே போல டிசிசிபி மத்திய கூட்டுறவு வங்கிக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா 2019-2020 இதுக்குமே பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கெட்பின் கேப்ல நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பாத்தீங்கன்னா அவங்க பிரான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு காலி பணியிடங்கள் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி பார்த்திருப்பீங்க. அப்போ பாத்தீங்கன்னா அதாவது எப்படினாலும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னப்ப ஆனாலும் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணித்தான் ஆவாங்க. நமக்கு தெரிஞ்ச தகவல் படியில வேலை பார்க்கவங்க கேட்கிற போது நமக்கு சொல்ற பதில் என்னன்னா, அவங்க ஒன்றே ஒன்னா தான் ப்ராசஸ் பண்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டிஆர்பி தான் என்ன பண்றாங்க, ரேஷன் கடை எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அது ப்ராசஸ் தான், இன்னும் ஃபைனல் ரிசல்ட்டே போடல. சோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிசிசிபியோ எஸ்ஆர்பியோ வரலாம் அப்படிங்கிற பதிலையும் சொல்றாங்க. சரிங்க, எப்பங்க வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கான பதிலும் நான் சொல்றேன். நமக்கு பாத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டன்ஸ்ல சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் பாத்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸ் இனிமேல் கிடையாதுன்ட்டாங்க. ஒன்லி இன்டர்னல் ஸ்டாஃப்ஸ், ஏற்கனவே ரேஷன் கடை எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கான ரெகுலர் பேஜஸ் மறுபடியும் அகைன் அது ஜூன் மாசம் தான் தொடங்கும். சோ அப்போ அதுக்குள்ள நமக்கான நோட்டிபிகேஷன் வரலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு. வரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க நினைக்கலாம், சோ இப்படித்தான் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக டிசிஎம் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, அது கோஆப்டியில வேலை வாங்கணும். சோ அதே காரணத்துக்காக தான் நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் ஒரு என்ன சொல்றதுன்னா உங்களோட ஃபாலோவோட கொண்டு செல்றோம். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த வாரமே நோட்டிபிகேஷன் வருது, இல்ல ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வருதுன்னா எத்தனை பேர் தயாரா இருப்பீங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. சோ அந்த அளவுக்கு யாருமே அடுத்த வாரம் ஒரு 10 நாள் எக்ஸாம் வச்சா கூட நான் ரெடி அப்படிங்கிறது இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. சோ நம்ம அதே மாதிரிதான் நமக்கு ஏப்ரல் 25 என்ன வருது, குரூப் 4 ரெக்ரூட்மெண்ட் வருது. சோ நீங்க குரூப் 4 ரெக்ரூட்மெண்ட் ஜிஎஸ் படிக்கிறதும் நம்ம கோஆப்டி எக்ஸாம் ஜிஎஸ் படிக்கிறதும் சேம் தான். சோ அதனால எக்ஸாம் வரதுக்கு முன்னப்ப ஆகலாம். ஆனா அதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படிங்கறத நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஹையர் டிப்ளமோ கோஆப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, அப்புறம் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் தான் பெட்டரா இருக்கும் ஃபீல் பண்ணவங்களுக்காக தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டடா ஒரு இங்கிலீஷ் மீடியத்திலேயே ஸ்டடி மெட்டீரியல் இப்போ ஹார்ட் காப்பியாவே கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 5700 MCQs இன்க்ளூட் ஆகி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. அது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதே போல டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்லயே உங்களுக்கு டெஸ்டும் ப்ரொவைட் பண்றோம். அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். கோஆப்டி சப்ஜெக்டுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு 2 புக்கா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ புக் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் கவர் ஆகுது. சோ அது என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். சோ இதுதான் நம்ம ஸ்பெசிபிக்கா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல். இது அப்டேட்டட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா கோஆப்டி மேனேஜ்மெண்ட், 2வது யூனிட் கோஆப்டி கிரெடிட் அண்ட் பேங்கிங், 3rd யூனிட் பாத்தீங்கன்னா கோஆப்டி அக்கௌண்டிங், அப்புறம் 4th எம்ஏஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரிங்களா? அப்புறம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். நம்ம புக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இந்த ஒரு புக்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் உங்களுக்கு இருக்கும். 2 யூனிட் கவர் ஆயிடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது எம்சிக்யூ டைப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 2 புக்கு, ஒரு புக்ல 2 யூனிட் கவர் ஆகுது, இன்னொரு புக்ல அகைன் 3வது 3rd 4th பாத்தீங்கன்னா யூனிட் கவர் ஆகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா
MCQ டைப்ல வந்து உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே வந்துடும். கிட்டத்தட்ட 5700 MCQs இருக்கு. நமக்கு தேர்வு கேட்க போது 100 கொஸ்டின்ஸ். இது ஃபுல்ஃபில் பண்ணாலே கண்டிப்பா வந்து நீங்க 100க்கு வந்து 80-90க்கு மேல வந்து மதிப்பெண் எடுக்கலாம். அந்த மாதிரி அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 5700 MCQs வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே போல வந்து டெஸ்ட் எப்படி எழுதுறது, ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கறதையும் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க 5700 MCQs இருக்கு பாத்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, the word cooperation derived from which language அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கு. இதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5700 MCQமே நீங்க டெஸ்டா எழுதுறீங்க. அது எப்படி இருக்குது நம்ம ஆன்லைன் ஆப்ல உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். நம்ம ப்ரொவைட் பண்ற ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இப்படி ஷோ ஆகும். நம்ம ஆன்லைன் ஆப்ல வந்து ஷோ ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க டெஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வரும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட டூரேஷனோட கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5700 MCQ கொடுக்குறோம்ல, புக்ஸா கொடுக்குறோம்ல, அதுவே நீங்க டெஸ்டா எழுதி பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு அட்டென்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்க இந்த வேர்டு கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் விச் லாங்குவேஜ் லாட்டின் அதான் ஆன்சர். இதுதான் நம்ம வந்து இங்க புக்கா கொடுத்துருக்கோம். நீங்க வந்து கொஸ்டின்ஸ் ஒரு 50 கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அந்த 50 கொஸ்டினுமே இங்க வந்து டெஸ்டா வந்து எழுதி பார்க்கலாங்க. அந்த மாதிரிதான் வந்து நம்ம ஆப்பும் ப்ரொவைட் பண்றோம். இந்த ஆப்புமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கூட நம்ம இந்த ஆப்ல வந்து இன்டிமேட் பண்றோம். இது பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நம்ம வந்து புக்ஸும் குரியர் அனுப்பிச்சிடும். பிளஸ் வந்து நீங்க ஆப்பும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்திய மற்றும் மாநில கூட்டுருவீங்க. 2 தேர்வு முடிகிற வரைக்குமே இந்த வேலிடிட்டி இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே உள்ள வாட்ஸ்அப் சாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறோம். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு டேட்டுக்கே வந்து உங்களுக்கு குரியர் அனுப்பிச்சிருவோம். அதே போல வந்து ஆப் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த லிங்க் நீங்க நாங்க அசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து புக்கை படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதிட்டே வரலாம். நீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் 50 கொஸ்டின் படிச்சா கூட நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த புக்கே முடிச்சிருவீங்க. அப்ப நீங்க எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஜஸ்ட் வந்து நீங்க ரிவிஷன் தான் பண்ணணும். அப்பவே நீங்க படிக்க வேண்டிய தேவை இருக்காது. சரிங்களா, அந்த அடிப்படையில தான் நம்ம கொண்டு போய்க்கிருக்கோம். நம்ம அகாடமியில வந்து கிட்டத்தட்ட தமிழ் மீடியத்துக்குமே கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்குமே இப்ப நியூவா ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நம்ம ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இது சொன்னா உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ரிகார்டிங் எதுவும் தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறோம், நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம்.